ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஸ்டார்ட் இது? யப்பா, ஒரு ஸ்டம்ப் படுத்துருச்சு, இன்னொரு ஸ்டம்ப் சாஞ்சிருச்சு. ஐயோ என்னது புவனேஸ்வர் குமாரும் வகாரன்ஸும் கலந்த ஒரு பந்தா இருக்கு. ஆனா முதல் பந்து இந்த மாதிரி போட்டா என்னதான் பண்ணுவார் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாதுப்பா. 0 for 1 திருப்பிட்டாங்க பேட்ஸ்மேனை. 0 for 1 டாஸ் டு லூஸ் தான். நானும் டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவேன். இங்கே ராதாகிருஷ்ணன் முதல் பந்து பவுண்டரி எடுத்தாரு. ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு. ராதாகிருஷ்ணன் இவர் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வைக்கலனா? பட்டாசு நம்மள நோக்கி வருது. இங்க வந்தா நான் புடிச்சிருவேன். என்ன கடந்து போயிருச்சு அந்த பந்து. ஷாரான் பிளை யானை பலம் கொண்ட 6 அடிச்சிருக்காரு. அப்பா அந்த ஓபனிங் கேட் இருக்கு பாரு, அங்க போய் வந்திருக்கு. இந்த முறை லெக் சைடுல துஷார் ரஹேஜா. இன்னொரு ஷாரான் பிளை சூப்பர் 6 யானையின் வலிமையோட அடிச்சிருக்காரு. அண்ணே இந்த சீசன் துஷார் ரஹேஜாவோட பெஸ்ட் சீசன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸா இருக்காரு. பெரிய யானை பாகனா இருக்காரு இவரு. வெச்சிருக்காரானே இல்லனே. இந்த தடவை ஸ்ரீராம் 4 தான் வந்திருக்கு. ஆனா இந்த பேஸ்ல ஷார்ட் பால் ட்ரை பண்ணாரு. அதுவும் பவுண்டரி நோக்கி தான் போயிருக்கு. இன்னொரு ஸ்ரீராம் 4. இது சேஃப் ஷாட். இதை விட சேஃப்னா ஸ்ரீராம் FD மட்டும் தான் இருக்க முடியும். ஆகாய மார்க்கமாக பல ஷாட்ஸ் பார்த்தோம். இது பெஸ்ட் ஆஃப் த லாட். நேரா அடிச்சிருக்காரு. லைட்டா இந்த ஏர் இருந்துச்சு. அங்க பா சூப்பர்மேன் பாப்கார்ன் உதார. ஆனாலும் ஃபைனா போயிருக்கு. பவுண்டரி கிடைச்சிரும். லெக் சைடுல கடாசியாச்சு. இன்னொரு ஷாரான் பிளை 6 கரெக்டா. இவர் ரெண்டுத்தையும் பண்றாரு. இறங்கியும் அடிக்கிறாரு, இறங்காமலையும் அடிக்கிறாரு. இப்போ இன்சைட் அவுட் ஆஃப் சைடுல அங்கேயும் ஆள் கிடையாது. ஏகப்பட்ட வேக்கன்ட் ஏரியா இருக்கு. இன்னொரு பவுண்டரி. ரிவ்யூ கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திருக்கோம் நம்ம இந்த லெவல்ல. எக்ஸாக்ட்டா. பட் இங்க ராதாகிருஷ்ணனும் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட பேட்ல இருந்து ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4 காத்துல போயிருக்கு. ஆனா ஃபீல்டரை கிளியர் பண்ணி பந்து பவுண்டரிக்கு ஓடுமா? அப்போ ஃப்ரீ ஹிட். பறந்துட வேணாம். ஃப்ரீ ஹிட் எங்க வேணா அடிக்கலாம். அடிச்சிருக்காரு. எங்கேயோ அடிச்சிருக்காரு. பவுண்டரி வர மிட் பேக் 6 ரன்கள் நினைக்கிறேன். பவுண்டரி குஷன்ல வந்து பட்டிருக்கு. கடைசி பந்து. ஆனா இது அவுட்டா? எஸ். அங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் ரவுண்ட் கட்டி பேசினாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. துஷார் ரஹேஜா. துஷார் உஷாரா இருக்கணும்னா உஷாரா இல்ல. ஒரு மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் காண்டாரு. இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். அது நல்ல இன்னிங்ஸ். 41 of 13, 64 for 2. இது ஸ்வீப் பண்ணியிருக்காரு. அண்ட் கிடைக்கும் பவுண்டரி. ராதாகிருஷ்ணன் போன ஓவர்ல ஸ்ட்ரைக்ல இருக்காரு. மறுபடியும் ஸ்வீப் பண்ணியிருக்காரு. இம்முறை அதே ரிசல்ட். டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு 4 runs பேக் டு பேக் ஃபோர்ஸ் on the wicket. ஆனா இம்முறை நேரா ஆடி இருக்காரு. சேஃபான ஆப்ஷன். அதன் காரணமாக ஹேட்ரிக் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்காருங்க. அதுதான் அந்த பியூட்டி இந்த இன்னிங்ஸ்ல. இன்ஃபேக்ட் துஷார் அடிக்கும்போது அவர் செம்ம ஃப்ளோல இருந்தாரு. பட் அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நெல்லை ராயல் கிங்ஸ் ரசிக்கிறாங்க. செம்ம டைமிங். யப்பா, இந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பேட் அப் பண்ணியிருந்தார். நம்பர் 3 வர வேண்டியவர் நம்பர் 9 வந்தாரு. எதுவுமே யோசிக்காம திருப்பி இந்த வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிஷலுக்கு அப்புறம் உள்ள வந்து நம்பர் 3ல 50 அடிக்கிறது பெரிய விஷயம். வெல்டன் ராதாகிருஷ்ணன். கோகுல் ரொம்ப ஷாட். அதுல கிடைச்சிருக்கு விக்கெட். ஆட ராதாகிருஷ்ணன் இருக்கிற நல்ல நல்ல பந்துகளை பவுண்டரி பக்கம் விளாசினவர். ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிஷல். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். அதுவும் போய் அருண் கார்த்திக் கையில் அடிச்சிட்டாரு. ராதாகிருஷ்ணன் தேவையான விக்கெட். நல்ல இன்னிங்ஸ். ராதாகிருஷ்ணன் 50 ரன்னுக்கு அவுட். 102க்கு 3. இன்சைட் அவுட். நல்ல ஷாட். கேப்பை பிக் பண்ணிருக்காரு. செம பேட்டிங். அபி நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆன தாண்டி போயாச்சு. 6. ஒரு செகண்ட் நினைச்சோம் லாங் ஆன் கைக்கே போகுமான்னு. இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அடிச்சிருக்காரு. நான் தூக்கி அடிப்பேன். பவர் கிளியரா தெரியுது. முகமது அலி ஆடும் போது 19 வயசு தான் கம்ஃபர்டபிளா கிளியர் பண்ணாரு. இப்ப பவுண்டரி கிடைச்சிரும். நல்ல ஓவரா போயிட்டு இருந்தது. கடைசி 2 பால்ல 10. பாயிண்ட்ல என்ன கேட்ச். யப்பா, அஜிதேஷ் இந்த எஃபர்ட் நினைச்சு ஜாண்டி ரோட்ஸே பெருமைப்படலாம். சரியான கேட்சுங்க. அஜிதேஷ் ஒரு ஸ்டெப் டு இஸ் ரைட். அந்த டைவ் மட்டும் முக்கியம் இல்ல, விழுந்ததுக்கு அப்புறம் பால் போல பாருங்க வெளில. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் தேவைப்பட்டுச்சு நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு. திரும்பி வந்திருக்காங்க. 14 அவுட். 123க்கு 4. மைக் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இது பெரிய ஷாட்டுங்க. ஃபீல்டர் அண்டர்நீத் இருக்காங்க.
எடுத்தாச்சு. டிஸ்டன்ஸ் இல்ல. செமையான ஒரு கேட்சுங்க இது. ரொம்ப ரொம்ப ஹை பிரஷர் கேட்ச் அடிச்சாரு சாய் கிஷோர். ஒரு நல்ல ஹைட் போச்சு. நிதிஷ் ராஜகோபால் ஸ்ட்ரெயிட் அவே இம்பாக்ட் பிளேயரா வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. நல்ல கேட்ச் இது. அண்டர் தி சாய் கிஷோர் கான். 44 பால் 100 கிடையாது ஃபார் 2, 126 ஃபார் 5. அச்சாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செம்ம 6 இன்சைட் அவுட் ஷாட். பிரில்லியன்ட் ஷாட். அங்க கணேஷ் நல்ல கனெக்ஷன். இன்ஃபேக்ட் அவர் எந்த அளவுக்கு லீன் பண்ண அந்த பேக் ஃபுட் அந்த கிரீஸ்ல இருந்து வெளியில வந்து அந்த பாலுக்கு நல்ல ரீச் பண்ணிருக்காரு. எப்பவுமே ஒரு ஸ்பின்னர் விரும்பக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக போட முடியும் மேட்ச்ல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எப்பா என்ன ஷாட் இது? ஃபெடரர் வந்து டபாக்குன்னு திருப்பி ரிட்டையர்மெண்ட்ல இருந்து பேக்கில் வந்த மாதிரி இருக்குன்றதுனால அந்த 190 210 மாதிரி தான் தெரியும். செம்ம ஷாட்டுப்பா. எப்பா தினேஷ் கார்த்திக் பார்த்தாருன்னா ஏந்து கை தட்டுவார். என்ன மாதிரி ஆடுறான்னு இந்த சின்ன பையன் அப்படின்னு. பல 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 விக்கெட் இருக்கும். அதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஷாட் தான். இதெல்லாம் தான் ஆடணும் டிஎன்பிஎல்ல. உங்களுக்கும் மற்ற பேட்டருக்கும் இருக்கக்கூடிய போறார் கணேஷ். என்ன ஷாட்டுங்க இது? சூரியகுமார் யாதவ் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஷாட்டிங் ஆடி இருக்காரு. கெட் அவுட் எதுக்கு சொல்லிருக்காருன்னா பாலுக்கு சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டாட் பாலுக்கு அப்புறம் எஸ் நான் வேற மாதிரி மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்லோர் பால் தான். அதன் காரணமாக மேல் அடிக்க பார்த்திருக்கார். படல சரியாக சிலம்பரசன் ஓடுகிறார் அண்ட் எடுத்துறார் கேட்ச். என்ன கேட்ச் இது? டெஃபினட்டா ஈஸி கிடையாது. பவுலிங் போட்டு அவ்வளவு தூரம் கவர் பண்ணி விண்டுக்கு எதிராக சடனா வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா தபக்குன்னு போய் அந்த எக்ஸ்ட்ரா பேஸும் போகிறாரு. பியூட்டிஃபுல் கேட்ச். எவனையும் நம்பல, நான் என் கையை நம்புறேன் அப்படி உள்ள போயிருக்காரு. எவ்ரி ரன் சேவ்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். 182 for 6. முகமது அலி 35. ஒரு கீ பர்ஃபார்மர். இது பண்றீங்க நோ லுக் 6 இது. எங்கேயும் பார்க்க வேணாம் நீங்க. ஏன்னா பந்து போகிறது 6ல. பாப்பா என்ன அடி. சரியான ஷாட் கணேஷ் கிட்ட இருந்து. இலக்கு தான் அது ஹோம் டீம் நெல்லையா இருந்தாலும் சரி. இது சரியா படல. மிட் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காரு. ஆனா தவற விட்டுருக்காரு. என்னங்க இது? கேப்டன் கேபி அருண் கார்த்திக் தவற விட்டுருக்காரு. ரன் அவுட் நடந்திருக்கு. பட் பரவாயில்ல. ஏன்னா கணேஷ் ஸ்ட்ரைக்கர் செட்ல போயாச்சு. சிலம்பரசன் கேட்ச் விடுற போதும் அந்த புன்னகையை பார்த்தோம். அருண் கார்த்திக் கேட்ச் விட்ட போதும் அந்த புன்னகையை பார்த்தோம். புன்னகை மன்னனா இருக்காரு. ஏங்க அதெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அசால்ட் ஆரம்பமாக பிடிப்பார் அருண் கார்த்திக். அதான் காயமுறை தான் டிஸ்டர்ப் ஆகும். பட் இருந்தாலும் போலருக்கு போக வேண்டிய விக்கெட்டு டீமுக்கு வந்திருக்கு. மதிவாணன் ஒரு ரன் 189க்கு ஆகும். மறுபடியும் ஸ்லோர் பால் தான். ஆனா இம்முறை ஃபீல்டர் இருக்காரு. சரியான கேட்ச் இது. சோனு யாதவ் அங்கே பாத்தீங்க எந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாரு. அசால்ட் ஆரம்பமாக பிடிச்சாரு. இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி கேட்ச்லாம் பிடிக்குன்னா சேமா ஃபீல்டர் ஆகும். சேஸ் செய்ய தேர்வு செய்யும் பொழுது முதல் பேட் செய்த திருப்பூர் தமிழன்ஸ் அமித் சாத்விக் முதல் பந்திலே ஒரு பியூட்டிஃபுல்லான பால் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் துஷார் ரஹேஜா ராதாகிருஷ்ணன் பவர் பிளேயர் டாமினேட் பண்ணாங்க. அவரோட ஹாஃப் செஞ்சுரி ரெக்கார்டை தவற விடல. இந்த எடிஷனோட முதல் ஹாஃப் செஞ்சுரி அவர் பதிவு செய்யும் பொழுது போலர்ஸ் பொறுத்தளவு சிலம்பரசன் 3 for 37 the pick of the bowlers. and இப்போதைக்கு டாக் டுடே 190 ரன்கள் அடிச்சா நெல்லை ராயல் கிங்ஸோட ஹிஸ்டரியிலே தி ஹையஸ்ட் எவர் சேஸா இருக்கும். அண்ட் இந்த சீசன் ஆப்வியஸ்லி மொத பாலே கால்ல விக்கெட் விழ போகுதா? இல்ல 6. மதிவாணன் அதை ஃபர்ஸ்ட் சரியா பிக் பண்ணல. அங்க பாக்குறோம் அது வந்து கேட்சான பார்க்கணும். ஏன்னா மதிவாணன் பாலை லூஸ் பண்ணிட்டா மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைங்க அவர் கையை நீட்டவே இல்லைங்க. ட்ரையே பண்ணல. பேர் வைடு கொடுத்தாரு தெரியல. பார்த்தாரு இப்ப அவுட். போன தடவை தப்பிச்சவர் இந்த தடவை தப்பிக்க முடியல. அஜித்தேஷ் கோல்டன் டக் புவனேஸ்வரன் பிரேக் த்ரூ வாங்கி கொடுத்திருக்காரு டீமுக்கு. செம்ம அவுட் ஸ்விங்கருங்க. பியூட்டிஃபுல்லா வெளியே போச்சு. ஆனா ஃபீட் மூவ்மெண்ட்டே இல்ல. பூமர் கோல்டன் விக்கெட் அங்க. காட் பிஹைண்ட். அஜித்தேஷ் கான். ஃபர்ஸ்ட் பால் 0 8 for 1. நல்ல ஷாட். கேப்ப பிக் பண்ணிருக்காரு. பெரிய சேஸ் இருக்கு ஃபீல்டருக்கு. மதிவாணன் கிவ் அப் பண்ணியாச்சு. அருண் கார்த்திக் அடிச்சிருக்காரு. ஸ்ரீராம் 4. எட்ஜ் அவுட். நடராஜனுக்கு விக்கெட் கேரி ஆயிருக்கு. ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா அந்த பால் ஸ்லைட் மூவ்மெண்ட். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் அங்க. நல்ல கேட்ச் லோ டவுன் அங்க. கணேஷா ராதாகிருஷ்ணன் செம்மையான ஒரு கேட்ச் பிடிச்சாரு. நிதிஷ் ராஜகோபால் இம்பாக்டை கிரியேட் பண்ணாம 1க்கு காலி. லூஸ் பால். பவுண்டரி பால் கிடைச்சிடும். இல்ல நம்ம வின்றோம். ஷார்ட் பால் ஃபுல் பவர் கொடுத்தாரு. இந்த பால் கையில வச்சுட்டா போறாரு. இன்னொரு பவுண்டரி நடக்கும். நேர அடிச்சிருக்காரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு நிச்சயமான முறையில் பவுண்டரி வந்து சேரும். அருண் கார்த்திக் தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு.
ஆன் சைடுல கேப் பெர்ஃபெக்ட்டா ஃபைண்ட் பண்ணிருக்காரு, அடிச்சிருக்காரு. சரியான ஷாட், இது பிரில்லியன்ட்டான பிளேஸ்மென்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது. ரொம்ப வெளியே போடப்பட்ட பந்து, ஆனா மடக்கி அடிச்சிருக்காரு ஆன் சைடுல. சரியான ஷாட் இது. அருண் கார்த்திக் அருண் குமாரோட விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார் கேப்டன் சாய் கிஷோர். வந்த முதல் ஓவர் மூணாவது பால் பீட்டன் அண்ட் விக்கெட். மூணாவது விக்கெட் எடுக்கிறாங்க நெல்லை. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். சரியான விக்கெட்டுங்க. இன்ஃபேக்ட் அவர் கொஞ்சம் ஏர் கொடுக்கும் பொழுது முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு அருண் குமார். அவுட் ஃபார் 6, 56 for 3. கேபிட்டலைஸ் பண்ண நினைச்சிருக்காரு, அதன் காரணமாக அடிச்சிருக்காரு நேரா. என்ன ஷாட் இது! ஷாரோன் பிளை சூப்பர் 6 யானை பலம் கொண்டு அடிச்ச ஷாட் ஃப்ரம் ரித்திக் ஈஸ்வரன். ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாரு. அந்த பேட் ஃப்ளோ பிரமாதமா இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ணணும் அவருக்கு. ஏன்னா 2 எண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னும் போது இவரு எட்ஜ், ஆனா ரன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு முயற்சி இருந்தது ஸ்டாப் பண்ண, பட் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு 6க்கு அப்புறம் ஒரு 4. சாமா டைம் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து எடுத்து ஆடக்கூடிய ஒரு அற்புதமான கிரிக்கெட்டர் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு அருண் கார்த்திக். நம்ம சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் கூட வேலையை பண்ணுறாரு. பட் மற்ற எல்லாருமே அந்த ப்ரெஷரில் ஆடணுமே. எப்பா சொல்லி முடிக்கல, அப்போ தான் பேசிட்டு இருந்தோம். நட்டு வந்தால் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு, அவருக்கு ஒரு ஓவர் கொடுங்கன்றத பேசிட்டு இருந்தோம். அழகா பாருங்க அந்த ஷாட். தேவையில்லாத ஒரு ஷாட் தான், பட் அட்லீஸ்ட் எலிவேஷன் கொடுத்துருக்கணும். பக்கத்தில் போய் பவுண்டரி போய் தான் நம்மளும் கை தட்டிருப்போம். பட் ரொம்ப ட்ரபிளில் இருக்காங்க. 79 for 4 என்ஆர்கே. ஷாட்ஸே தரமாட்டேன்றாரு பாருங்க. அவுட்டா, இன்னொரு விக்கெட்டா, 6ஆ? 6ங்க. ரித்திக் ரோஷன் அவர் நல்லா ஆடுவார். இவர் ரித்திக் ஈஸ்வரன் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. ஸோ ரித்திக்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்லா ஆடுறாங்கப்பா. And straight down the ground, boundary straight as an arrow. நேரா அடிச்சிருக்காரு, பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காரு ரித்திக் ஈஸ்வரன். அருண் கார்த்திக் அவுட் ஆனாலும் நான் இருக்கேன் டீமுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த யங்ஸ்டர். செம்ம ஷாட். யப்பா, எங்க இருந்து அவ்வளவு பவர் வந்துச்சு! பேட் ஸ்பீட் அவ்வளவு உன்னதமா இருந்துச்சு சோனு யாதவ். இந்த டோர்னமெண்ட் வந்து திண்டுக்கல். ஆஹா, 6 நம்மள நோக்கி வருதா? எங்களுக்கு ஜஸ்ட் கீழே போயிருக்கு. சூப்பர் ஷாட் ரித்திக் ஈஸ்வரன். மூக்கு மேல ராஜா. நட்ராஜன் பாலுக்கு அடியில அவரை விட்டு விலகி போகுது. பவுண்டரி. சோனு யாதவ் முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. 6 தான். பயங்கரமா அடிச்சாரு. சூப்பர் கேட்ச் நினைக்கிறேன் கிரவுண்ட்ல பண்ணிருக்காரு. அண்ட் சோனு யாதவ் நல்ல பவர் பேக் பண்றாரு. 6 ஹிட்டிங் அபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணிருக்காரு. அந்த ஒரு ரொம்ப மெதுவான பந்து. மறுபடியும் சாத்விக்கு தான் வேலை. இம்முறை தடுக்க முடியல. ஃபுல் டாஸ் பால். அமித் சாத்விக் பவுண்டரி தடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு போறாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வேணான்னு நின்னாரு. 1 பவுன்ஸ் 4 போயிருக்கு. ஆனா அதை விட முக்கியம் ரித்திக் ஈஸ்வரனுக்கு தன்னோட முதல் ஹாஃப் செஞ்சுரி கிடைச்சிருக்கு டிஎன்பிஎல் கரியர்ல. அங்க 2 சேவ் பண்ணிட்டு இங்க 2 விட்டாருன்னு சொல்லலாம். நம்ம 2 கையோட மேபி போயிருக்கலாமோன்னு அவருக்கே ஒரு யோசனை வரலாம். ஆனா இப்போதைக்கு ரித்திக் ஈஸ்வரன் புது நாயகன். இது அதையும் தாண்டி நம்மள நோக்கி வருது. காம்பாக்ஸ் அச்சச்சோ, என் தலைக்கு மேல போயிருச்சு. என்ன ஷாட் ரித்திக் ஈஸ்வரன், யூ பியூட்டி. ஸ்லாட்ல போட்டாரு. பாருங்க ஒரு ஷாட். இதுவும் ஆக்சுவலா துஷார் ராஜ் அடிச்ச 2. சோனு யாதவ் நட்ராஜனா இருந்துக்கோங்க, யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, நான் அடிக்க போறேன்னு நடிச்சிருக்காரு. இந்த பக்கமும் மாடி. இது அபாரமான பேட்டிங். இல்லப்பா, வைடு தான் கொடுத்துருக்காரு. அடுத்த பால் ஃபுல் டாஸ். இது ஃபீல்டரை தேடி போகுது. ராதாகிருஷ்ணன் அந்த கேட்ச பிடிச்சிருக்காரு. வைடா போட்டாருங்க. கிளீனா வந்து நகுந்து வராரு ஆஃப் ஸ்டம்புக்குன்னு தெரிஞ்சு போச்சு நட்டுக்கு. அதன் காரணமாக அவுட் ஷாஸ்டும் வீசினாரு. பாட்டம் ஆஃப் த பேட்டு. நல்ல கேட்ச். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ப்ரெஷரு விட்டீங்கன்னா மேட்ச் காலி. சோனு யாதவ் 40, 164 for 5. ரன்ஸ் வைட் அவுட் சைட் ஆஃப் த பிளான். என்எஸ் ஹரிஷ் அதை கன்வெர்ட் பண்ணி அடிக்க நினைச்சிருக்காரு. அவுட் ஆக போறாரு. அஜித் ராம் அருமையா பிடிச்சாரு. கரெக்டா லைன் அப் பண்ணாரு. ஹரிஷ் காலி 166 for 6. முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட்ல மதிவாணன் பால் கடியில வராரு. பிடிச்சிட்டாரு. சூப்பர் கேட்ச். ப்ராபபிலி இதுதான் மேட்ச். ரோஹித் சர்மா இல்ல, அது ஒரு கர்மா. நீங்க வந்து மேட்ச் ஏதாவது வின் பண்ணி கொடுங்க. இது செம்ம கேட்ச். சூப்பர் இன்னிங்ஸ் ரித்திக் 167 for 7. வீடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அவுட் காலி. ஹரிஹரன் அதே பேட்டர்ன் தானே. ஒரே ஓவர்ல 3வது விக்கெட். சாய் கிஷோர்
அருமையா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. 3 விக்கெட் ஓவர் இன்னொரு முறை இந்த டிஎன்பிஎல்ல. திருப்பி சேலஞ்சிங்கா அந்த காத்துல தான் போகுது. ஆனா சாய் கிஷோர் இந்த முறை யாரும் வராதீங்க அப்படின்னு அந்த 8 அடி மணி தான் அசால்ட்டா கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல காட்சிகள் மாறிவிட்டன. 168 for 8 நெல்லை. இன்னொன்னு காலியா? இன்னொன்னு காலி. இல்லப்பா தாண்டி போயிருக்கு இல்ல புடிச்சார். ஐயோ அவர் தாண்டி போட்டாரு. லகான் பட கிளைமாக்ஸ் அரங்கேறி இருக்கு. அமித் சாத்விக் இந்த தவற பண்ணது இல்லங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து ஹெட் இதுல புடிச்சிருக்காங்க. நட்டுக்கு நல்லா தெரியும். அதுல ஐபிஎல் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த கழுத்து அளவுக்கு நீங்க அப்படியே அந்த ஆஸ்திரேலியா பட் எனிவே போல்டு முடிஞ்சு போச்சு. இனிமே நான் உங்களை நம்பர் தான் இல்ல சாத்விக் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க உள்ள. திருப்பி அதே மாதிரி ஷாட்டுக்கே போயிருக்கலாமா அவர்? 175 for 9. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை ஒரு கிட்டத்தட்ட 3 ஓவரில் இழந்துட்டாங்க. கடைசி 6ஆ முத்து? இல்லனே, ஆமாண்ணே 6. அவரில் ஒரு புல் பேக் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லாக நெல்லை. அருண் கார்த்திக் அவுட் ஆனதுக்கப்புறம் செம்ம ஃபைட் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த சோனு யாதவ் அவுட்டுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சர்க்கிள். எஸ், இதுக்கு நடுவில் ரித்திக் ஈஸ்வரன் அவரோட இன்னிங்ஸ் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பர்டிகுலர். அங்கே தான் விட்டாங்க மேட்ச். ஆனால் சூப்பர் மேட்ச், எக்ஸலண்ட் மேட்ச். நம்ம திருநெல்வேலியில் கடைசி நாள் பார்த்துருக்க ஒரு அற்புதமான ஒரு மேட்ச். அங்கே பார்க்குறோம் எங்கே மேட்ச் மாறிச்சுன்னா 164 for 5. இப்போ கேபி அருண் கார்த்திக் நெல்லை ராயல் கிங்ஸோட கேப்டன் பேசுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கேள்வி கேட்க போவது அபினவ் முகுந்த்.